2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? விருச்சிக ராசி நேயர்கள் சொந்தக்காரங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். நிறைய அடி விழுந்திருக்கும். அதில் கற்றுக்கிட்டு மாற்றப்பட்டது தான் அவங்களோட குணமே தவிர பிறவியிலிருந்துலாம் இவங்க ரொம்ப டாமினன்ட்லாம் கிடையாது. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலங்கிறதுக்காக வேலையெல்லாம் மாறாதீங்க. இதே வேலையில் உட்காருங்க, ப்ரொமோஷன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிடைச்சிடும். திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண யோகம். 7ஆம் அதிபதி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? ஒரு கருத்தரிப்பு மையம் மூலமாக போய் குழந்தை பெற்றுக்கணும்னாலும் இந்த வருஷம் அது சக்ஸஸ் ஆகும். இயற்கையாகவும் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேம். ஒரு ஃபோன் வாங்க கடன் வாங்குறது, காருக்கான லோனு, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முக்கியமாக கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருமா? கோர்ட் கேசஸில் இருக்கிறீங்கன்னா கேஸ் கொஞ்சம் இழுபறியாகும், ஆனால் ஜெயிச்சிடும். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்ல வேண்டியது? 2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கட்டாயமாக போக வேண்டிய கோவில் பக்தி பிளஸ் நிலவரக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த ஒரு ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இப்போ 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். இந்த புத்தாண்டில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் பலன் இருக்குங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி நேயரோட குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். விருச்சிக ராசி நேயர்கள் சொந்தக்காரங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். நிறைய அடி விழுந்திருக்கும். அதில் கற்றுக்கிட்டு மாற்றப்பட்டது தான் அவங்களோட குணமே தவிர பிறவியிலிருந்துலாம் இவங்க ரொம்ப டாமினன்ட்லாம் கிடையாது. வச்சு செஞ்சுருவாங்க. நல்லவங்களுக்கு மட்டும் நல்லவங்க. யாராவது ஒருத்தர் கெட்டது பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இவங்க தான் எதிரி. முதல் எதிரி இவங்க தான். இந்த குணத்துக்கு காரணமே இந்த சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்து இவங்க வாழ்க்கையில் வாங்கின அடியில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஸோ எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஆளுங்க. ராஜாவும் இவங்க தான், மந்திரியும் இவங்க தான். யாருடைய அட்வைஸையும் மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சிந்தனை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இவங்களுக்கு நல்லாவும் இருக்கிறது இல்லை. பட் வைராக்கியமான நபர்கள். ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுருந்தாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. இதுதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் முக்கியமான பயிற்சிகள் பற்றி சொல்லுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சிகள் ராஜ கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி எல்லாம் பயிற்சி ஆகுது. 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சிங்கிறது நடக்குது. 7ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 8க்கு போறாரு. 7ஆம் இடத்துல இருந்த குரு இவ்வளோ நாள் ரொம்ப ஆறுதலாக இருந்தார் விருச்சிகத்துக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி, ராகு கேதுட்ட இருந்தெல்லாம் வந்த அந்த நெகட்டிவான எஃபெக்ட்ஸை இந்த குருவுடைய அந்த பார்வைங்கிறது மட்டுப்படுத்துச்சு. அட்லீஸ்ட் ஹீட் தெரியல இவங்களுக்கு. இப்போ அந்த குரு எங்கே போறாருன்னா அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு போறாரு. ராசிக்கு யோகாதிபதி குரு 8ஆம் இடத்துல மறைய போறாரு. அப்போ நெகட்டிவான பலன்கள்லாம் நிறைய நடக்க போதா எங்களுக்குன்னா அப்படி கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 8ல் உட்காந்துட்டு 2ஆம் இடமான தன்னுடைய வீட்டே பார்க்குறாரு. அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த குரு பயிற்சி தன லாபம் அப்படிங்கிறத கொட்டி கொடுக்க போகுது. ஆனாலும் 8ல் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும். ரகசியமான தப்பான விஷயங்கள் எதையுமே விருச்சிகம் செய்யக்கூடாது. செஞ்சால் பேர் வெளியில் சொசைட்டியில் அசிங்கப்படுற மாதிரியான ஒரு அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். ராகுவும் கேதுவும் 5, 11ஆம் இடத்துல முறையே இருந்தாங்க. இப்போ 4, 10ஆம் இடத்துக்கு மாற போகிறாங்க. 10ல் இருக்க கேது வெல் அண்ட் குட். பிஸ்னஸ்ஸு, தொழில் எல்லாமே நல்லா தான் வச்சுக்க போகிறாரு. 4க்கு வரக்கூடிய ராகு என்னடா இது இவ்வளோ நாள் 4ல் சனிக்கு மனசை பாடாப்படுத்துச்சு. இப்போ ராகு வந்திருக்கு. அது ஒரு எத்தன்னா இது ஒரு எத்தம் தான். ரெண்டுமே வில்லன் தான். அப்போ ஒரு வில்லன் போயிட்டு இன்னொரு வில்லன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ மனசு ரொம்ப குழம்பும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான். ரொம்ப சென்சிட்டிவ். ஒருத்தர் ஒரு சொல்லிட்டு அவங்களால தாங்கவே முடியாது. எதையுமே பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய கேரக்டர்ஸ். அப்போ ராகு இன்னும் இந்த மனசை ஆட்கொண்டு இருளாக்குவார். நிறைய நெகட்டிவ் தாட்ஸு, தப்பான பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த ராகு கொடுக்க தான் செய்வார். அப்போது மன ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இந்த ஒரு வருஷம் இவங்களை கொஞ்சம் காப்பாற்றும். சனி பெயர்ச்சி, இன்னொரு கிரகமான சனி, அர்த்தாஷ்டம சனி விலகுது. நல்ல விஷயம். 4லேருந்து சனி கிளம்புறது நல்ல விஷயம். ராகு வர்றதுக்கான எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது வேற. சனி இங்கேருந்து போகிறது நல்ல விஷயம். 5க்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கெடுக்க மாட்டார்.
அட் த சேம் டைம் இவங்களோட பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்களோட குலதெய்வ குற்றம் வந்து ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெய்வ நிந்தனை ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கரெக்ட்டா வச்சுக்கணும். குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிறந்த பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா, அதுல கவனமா இருக்கணும். காதல்ங்கிற விவகாரத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த வருஷம் விருச்சிக ராசி நேயர்கள். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல நீசமாகுறாரு. ஆனாலும் சந்திரனுக்கு கேந்திரத்துல உட்கார்ந்திருக்கிறதுனால இத நீச பங்கம்னு தான் எடுத்துக்கணும். முதல் 6 மாசம் தொழில் கொஞ்சம் டல்லா தான் போகும். ஆனா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்ல. இதுக்கு பயந்து, இதுக்கு வருத்தப்பட்டு தொழில க்ளோஸ் பண்றது, இல்ல அவசரப்பட்டு வேற தொழிலுக்கு மாறுறது, இந்த தொழில நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றேன், எலாபரேட் பண்றேன், ப்ரமோட் பண்றேன்னு நெறைய செலவழிக்கிறது, இதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா 6வது மாசமான ஜூனுக்கு மேல தொழில் தன்னால பிக்கப் ஆயிடும். அப்பாவுடைய தொழில பண்றவங்களுக்கு லாபம், அப்பா வழி சொத்து வருது, அந்த சொத்த வச்சு நான் ஒரு தொழில் தொடங்க போறேன். தாராளமா தொடங்கலாம். யோககரமா இருக்கும். ஸோ இருக்கிற தொழில இருக்கிறபடியே கொண்டு போய்க்கிட்டீங்கன்னா 2025 சக்சஸ்ஃபுல் தான். புதுசா தொழில் தொடங்குறவங்களுமே பார்ட்னர்ஷிப் மட்டும் வேணாம். ஒரு ஃபினான்ஷியலா ஒரு பர்டன் இருந்தாலுமே, உங்களால முடிஞ்ச லெவலுக்கு சின்னதா அந்த பிசினஸ பண்ணுங்க. இல்ல ஒரு 4, 5 மாசம் தள்ளியாவது பண்ணுங்க. ஜனவரி மாசமே நான் பிசினஸ் மேன் ஆயிடுவேன் அப்படிங்கிற தாட் மட்டும் வேண்டாம். ஏன்னா ராகு 4ல உட்காந்துட்டு பேராசைய குடுப்பாரு. எதையுமே ராகு பெருசா தான் யோசிக்க வைப்பாரு. படியில இருந்துட்டு 10வது படியில அடுத்த கால வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்து விடுவாரு ராகு. அப்போ அகலக்கால் வைக்காம நிதானமா நம்ம நிலை அறிஞ்சு, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அறிஞ்சு, சொசைட்டி நம்ம பிசினஸ்க்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கொஞ்சம் நல்லா வொர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு பிசினஸ்க்குள்ள இறங்குனா கண்டிப்பா சக்சஸ் உண்டு. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? புது வேலைகள் இல்ல ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? 2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலைவாய்ப்பு. 10ஆம் அதிபதியான சூரியன் 2ல இருக்கிறாரு. 2ங்கிறது தனஸ்தானம். அந்த சூரியனுக்கு குருவுடைய பார்வை விழுது. நெறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது இந்த வருஷம். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவரு அரசு கிரகம். அட்லீஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு டெம்பரவரியாவது உள்ள போயிடலாம். கான்ட்ராக்ட் பேசிஸ்லயாவது உள்ள போயிடலாம். நெறைய பேருக்கு டைரக்ட்டா கவர்மெண்ட்டே கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ஜாபுமே பாசிபிள். யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்கு ட்ரை பண்றீங்க. போலீஸ், மிலிட்டரிக்குலாம் நான் போணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னா, அதுவுமே பாசிபிள். இல்ல நம்ம பிரைவேட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்றோமே, நமக்கு எப்படி இருக்கும்னா, ஹெச்ஆர், லீடர்ஷிப் பொசிஷன், மேனேஜர் இந்த மாரி ரோல்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் எக்ஸலன்ட்டா இருக்கு. ஐடில இருக்கிறவங்க மட்டும் ஜாப குவிட் பண்றேன், ஜாப் சேஞ்ச் பண்றேன் இந்த வேலை மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா டெக்னாலஜி செக்டார குறிக்கக்கூடிய புதன் விருச்சிகத்துல இருக்கிறாரு. அது அவருக்கு பகை வீடு. அப்போ ஐடி செக்டார், டெக்னாலஜி செக்டார்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இந்த வருஷம் பொழச்சுக்கிறது நல்லது. அவங்களுக்குமே ஜாப் லாஸ்லாம் வராது. பட் சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு வேலை, மேனேஜர் ரோல்ல இருக்கிறவங்க, பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம், யோகம் அப்படிங்கிறது இருக்கு. ப்ரமோஷன் நெறைய பேருக்கு கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, தலைமை பதவி அப்படின்னா சூரியன். அப்போ நீங்க என்ன டெசிக்னேஷன்ல இருந்தாலுமே, அதுக்கு அடுத்த டெசிக்னேஷன வந்து சூரியன் குடுக்க தயங்க மாட்டாரு. அப்போ ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா அடுத்த வருஷம் பாசிபிள். ரொம்ப வருஷமா ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களும், அந்த ப்ரமோஷன் கிடைக்கலங்கிறதுக்காக வேலையெல்லாம் மாறாதீங்க. இதே வேலையில உட்காருங்க. ப்ரமோஷன் கண்டிப்பா அடுத்த வருஷம் கிடைச்சிரும். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண யோகம். 7ஆம் அதிபதி சுக்கிரன். பொதுவாவே களத்திர காரகனே சுக்கிரன் தான். இங்க 7ஆம் அதிபதியாவும் அவர் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறாரு சுக்கிரன். பட் ஆனா சுக்கிரன் வந்து சனியால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு தான். ஆனா கெட்டு போகல. பாதிப்புங்கிறது இருக்குது. கம்ப்ளீட்டா கெடல. அப்போ திருமணம்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆனா சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணும்போது, நல்ல பார்ட்னர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நம்ம நல்லா வாழ ஆரம்பிச்சுருவோம். எப்பவும் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ ஹையாவே வச்சுட்டுருப்பேன் அப்படின்னா, திருமணம் கண்டிப்பா டிலே ஆகுறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகம். ஆனா அரேஞ்ச்டு மேரேஜ் நெறைய பேருக்கு நடக்கும். காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப கம்மி. இன்னொரு எக்ஸ்ட்ரா நோட்டா நான் ஒண்ணு சொல்றேன். காதல்ல விழுறீங்க. 2025ல ஒரு நபர சந்திக்கிறீங்க. அவர புடிச்சிருக்கு. காதல்ல விழுறீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 5ல இருக்கக்கூடிய ராகுவும், சனியும் மாறி மாறி 5ஆம் இடத்த ஆக்கியூபை பண்ண போறது இவங்க 2 பேரும் தான். தப்பான நபர சந்திக்க வச்சு, டீப்பான லவ்ல விழ வச்சு காயப்படுத்துவாங்க. நெறைய பேருக்கு வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்லாம் இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கும். 1க்கு மேற்பட்ட காதல், அடிக்கடி தொடர் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிகத்துல நெறையா இருக்கும். அதுக்கு காரணம் 5ஆம் அதிபதி குரு தான். ஏன்னா குரு வந்து அவர் கொஞ்சம் ஆகாத விஷயங்கள் இந்த லவ்வீக வாழ்க்கையெல்லாம். பொதுவாவே இவங்க இதுக்கு வந்து ஆட்படும் பட்சத்துல, இந்த வருஷம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். புது காதல் அப்படிங்கிறது வேணாம்.
அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில டீனேஜ்ல குழந்தைய வச்சுக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருக்கட்டும், குழந்தைகளோட நடவடிக்கையில கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் யங் ஏஜ்ல டீனேஜ்ல ஒரு ஸ்கூலிங்லயே இந்த குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அறிமுகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா, கவனமா, மாரல் சப்போர்ட்டோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷத்துக்கு. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கான குழந்தை பாக்கியம். 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல போய் மறைஞ்சாலும் தன்னுடைய சொந்த வீட்டான 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ங்கிறது குடும்பம். எப்படி பணத்த குறிக்குமோ, அதே மாரி குடும்பத்தையும் குறிக்கும். அப்ப 2ஆம் இடத்த பார்க்கக்கூடிய குரு அப்படிங்கிறது, குடும்பத்த விரிவு பண்ணுவாரு. புதுசா கல்யாணம் ஆகுறது, ஒரு குழந்தை பிறகுதுன்னா, அது ஒரு நியூ மெம்பர் ஃபேமிலிக்கு. அப்போ குடும்பம் வந்து விரிவாகுது. எனிஹவ் குரு வந்து டைரக்ட்டா வீக் ஆனாலும், இன்டைரக்ட்டா ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து குடுக்குறாரு. அப்போ நிச்சயமா குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ப்ராமிஸ்ட். பெருசா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே தேவைப்படாது. ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருந்தீங்கனாலுமே, அது இப்போ சக்சஸ் ஆகும். நெறைய பேர் ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணுவாங்க. 1 ஆர் 2 டைம்ஸ் ஃபெயில் ஆயிருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். பிளஸ் நெறைய செலவும் பண்ணியிருப்பாங்க. அப்படி உள்ளவங்கலாம் இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம். நீங்க ஐவிஎஃப், ஐயுஐ மூலமா குழந்தை பெத்துக்கணும். ஒரு கருத்தரிப்பு மையம் மூலமா போய் குழந்தை பெத்துக்கணும்னாலும், இந்த வருஷம் அது சக்சஸ் ஆகும். இயற்கையாவும் நெறைய பேருக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசினர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா குறைய போகுது. ஏன்னா 6ஆம் அதிபதி எனிஹவ் நீசமாயிட்டாரு. அப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குறது, இஎம்ஐல ஒரு இடம் வாங்குறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா சக்சஸ் தான். அந்த லோன வந்து நீங்க ஈஸியா அடைச்சிடலாம். பட் லயபிலிட்டீஸ்க்கு கடன் வாங்குறது, ஒரு ஃபோன் வாங்க கடன் வாங்குறது, காருக்கான லோனு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முக்கியமா நீங்க வாங்கக்கூடிய லோன் வந்து உங்களுக்கா இருக்கும் பட்சத்தில பிரச்சனை இல்லல்ல. ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடன் வாங்கி குடுத்தேன். என் பேர சொல்லி ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்டின்னா, அந்த கடன நீங்க கட்ட வேண்டிய அமைப்புக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு. ஏன்னா, ராசியில புதன் இருக்கிறது அப்டிங்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஷிப்ல கவனமா இருக்கணும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா கூட, அவங்க கிட்ட குடுக்கல், வாங்கல் அப்டிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி நீங்க எடுக்கக்கூடிய லோனும் வந்து டைரக்ட் லோனுக்கு போகாம கோல்டு லோனா வாங்குறீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அடைக்க முடியும். ஏன்னா, குரு பார்வை தனஸ்தானத்துக்கு இருக்கு. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருமா? அதே சமயம் புது வகையான சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதி 9ல நீசம் ஆனாலுமே வலுத்து தான் இருக்கிறாரு. சந்திரனுடைய நேர் பார்வையினால சந்திர கேந்திரத்துல இருக்கிறதுனால. அப்போ கோர்ட் கேஸஸ்ல இருக்கிறீங்கன்னா, கேஸ் கொஞ்சம் இழுபறியாகும். ஆனா ஜெயிச்சிரும். இப்போ இந்த ஜனவரி மாசமே நான் ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, அது ஜூன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 4, 5 மாசம் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் வந்து தள்ளி போய் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத வந்து நிச்சயமா குடுத்துரும். அதே மாதிரி வீண் வம்பு வழக்குல போய் சேர்ந்துக்க வேண்டாம். போய் மாட்ட வேண்டாம். ஏன்னா, செவ்வாய்ங்கிறது போலீஸ குறிக்கும். கோர்ட் அப்படிங்கிறத விட காவல்துறையை குறிக்கக்கூடியது வந்து செவ்வா. அப்ப எங்கேயாவது ஒரு ஹெல்மெட் போடாம போய் ஒரு 5000 ஃபைன் கட்டணுங்கிற கதை கூட இந்த வருஷம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடி, தடி, சண்டை. ஏன்னா இவங்களுக்கு அடிதடி சண்டைனாலே ரொம்ப பிடிக்கும். ஆளா பஞ்சாயத்து பண்ண போவாங்க. அப்படி போய் ஏதாவது போலீஸ்ல மாட்டி அது கோர்ட் கேஸா மாறாம இருக்கிறது நல்லது. ஸோ வம்பு வழக்குல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்கு ஆசெட்ஸ், ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்துல 2 பெண் கிரகங்கள் இருக்காங்க. அப்போ உங்க மனைவி பேர்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம். கல்யாணம் ஆகாதவரா இருந்தீங்கன்னா, அம்மா பேர்ல வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்க வீட்டு பெண்கள் பேர்ல நீங்க சொத்து வாங்கும்போது, இந்த வருஷம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்களே பெண்ணா இருந்தா உங்க பேர்லயே நீங்க வாங்கிக்கலாம். அதுவுமே நல்ல பிராப்தம் அப்படிங்கிறத குடுக்கும். கடன் அப்படிங்கிறது வேண்டாம். லோன் வாங்கி நான் ஒரு சொத்து வாங்கினேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மென்ட்ல நீங்க டைரக்ட்டா அந்த ரியல் எஸ்டேட் டீலர்ஸ்ட்டே பேசி இன்ஸ்டால்மென்ட் போட்டுக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். அது பரவால்ல. பட் டைரக்ட் பேங்க் லோன் அப்படிங்கிறதுக்கு வேண்டாம். என்னன்னா, பேங்க்க குறிக்கக்கூடிய கிரகம் குரு 8ல போய் மறைஞ்சுட்டாரு. அப்போ நீங்க பேங்க் மூலமா லோன் போகும்போது, அதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8னா ரொம்ப தாமதம், தடை. ஸோ அதனால பேங்க் மூலமான லோன்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரத்தம், சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு ஒரு ஹீமோகுளோபின் கவுண்ட் குறையிறது, சில பேருக்கு அந்த WBC கவுண்ட் மட்டும் குறைஞ்சு சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ், வாத நோய், இல்ல சொரியாசிஸ் அந்த மாரி ஸ்கின் டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக எல்லாரும் பயந்துக்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாலே இந்த மாரி நோய்கள் வந்து நம்மள பாதிக்காது. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் மைண்ட்ல வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா டென்ஷன் மூலமா பிரஷர் அதிகமாறது, அ அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து இந்த வருஷம் வந்து அதிகமாவே வரப்போது. முக்கியமா சூடு, பாடி ஹீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறது, உடம்ப கூலா வச்சுக்கிறதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, டென்ஷன் இல்லாம இருக்கிறது. இது இருந்தாலே இந்த வருஷம் சேவ்டு. லைஃப் த்ரெட்டனிங் எதுவும் கிடையாது. 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க?
2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கட்டாயமா போ வேண்டிய கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா, நெறைய விஷயம் பாசிட்டிவா இருக்கு. சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. இதெல்லாம் மாறுறதுக்கு ஜான்வரி 1ஆம் தேதி வயலூர் முருகன் கோவில்ல போய் நின்னாலும் பரவால்ல. அல்லது 1ஆம் தேதி என்னால போ முடியாதுன்னா, அந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். அது நீங்க கேலண்டர்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த தேதியில போய் வயலூர் முருகன உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை வச்சு கும்பிட்டுக்கிட்டாலும் பரவால்ல. இல்ல எனக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்த பார்க்க கூட தெரியாதுன்னா, ஜான்வரி மாசம் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நல்ல நாள்ல போயி, நீங்க முருகன கும்பிட்டுக்கிட்டாலும் பரவால்ல. இந்த 3ல எத பண்ணாலும் பலன் அப்படிங்கிறது ஒரே அளவு தான் இருக்க போது. அந்த கோயிலுக்கும் போயிட்டு, உங்க குலதெய்வ கோயிலுக்கும் நீங்க ஜான்வரி மந்த்தே போயிட்டு வந்துரணும். இந்த 2 விஷயத்தையும் இந்த வருடத்தோட முதல் மாதமான ஜனவரில நீங்க பண்ணும் பட்சத்துல, 2025ங்கிறது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நெறைய விஷயங்கள் பாசிட்டிவா அமையும். இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போறீங்கன்னு முழுமையா பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும் மேம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.